அனைவருக்கும் வணக்கம். பார்த்தசாரதி பெருமாள் கோவில் பற்றிய ஒரு சிறு குறிப்பு காண்போம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். மகாபாரத போரின் போது பார்த்தனுக்கு அர்ஜுனன் தேரோட்டிய கோலத்திலேயே பெருமாள் இங்கே காட்சியளிக்கிறார். இத்தலத்து மூலவரின் பெயர் வேங்கட கிருஷ்ணர். ஆனால் உற்சவராகிய பார்த்தசாரதியின் பெயரிலே இக்கோயில் புகழ் பெற்றுள்ளது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி மீசையுடன் கம்பீரமாக காட்சி தருவார். தேரோட்டிக்கு அழகு மீசையாகும். எனவே அர்ஜுனனுக்கு சாரதியாக ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டிய பொழுது காட்சியளித்த கோலத்திலேயே திருவல்லிக்கேணியில் காட்சியளிக்கிறார் பெருமாள். வேங்கட கிருஷ்ண பார்த்தசாரதி கோயில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னரான 1ஆம் நரசிம்மவர்மரால் கட்டப்பட்டது. இக்கோவிலில் வேதவல்லி தாயார், ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீராமர், கஜேந்திர, வரதராஜர், நரசிம்மர், கிருஷ்ணர், ஆண்டாள், ஆஞ்சநேயர், ராமானுஜர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. இக்கோயிலில் வைகானச ஆகமத்தினத்தையும் தென்கலையையும் பின்பற்றப்படுகிறது. மூலவர் பார்த்தசாரதியின் விக்கிரகத்தை அகஸ்திய மாமுனிவர் பிரதிஷ்டை செய்தாராம். இங்கே ஸ்ரீ ராமானுஜரின் பெற்றோர்கள் குழந்தை செல்வத்திற்காக பெருமாளை வேண்டினாராம். எனவே ஆதிசேஷனின் அம்சமாக நம்மாழ்வாரே குழந்தையை அவதரித்தாராம். மகாபாரதத்தில் போருக்கு முன்னர் துரியோதனனும் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணரை படைத்துணைக்கு கூப்பிட வந்தனர். இருவரும் எனது உதவியை கேட்டு வந்திருப்பதால் ஒரு புறம் எனது நாராயண சேனை, மறுபுறம் ஆயுதம் ஏந்தாமல் நான் மட்டுமே இருப்பேன். உனக்கு எது வேண்டும் என கேட்க துரியோதனன் அவரது நாராயண சேனையை பெற்றுக்கொண்டான். அர்ஜுனனோ ஆயுதம் ஏந்தாவிட்டாலும் தாங்கள் மட்டுமே எனது தேரில் இருந்தால் போதும், நான் வென்று விடுவேன் என்றான் உறுதியாக. ஆயுதம் ஏந்தாமல் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கேட்க, எனது தேரிலே சாரதியாக தாங்கள் அமர்ந்திருங்கள். போர்க்களத்தில் ஒரு மாவீரனின் வெற்றி அந்த சாரதியின் கையிலே உள்ளது. நான் போரில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் பொழுது தகுந்த நேரத்தில் தேரை திருப்பவும் என்னை வெற்றிக்கு அழைத்து செல்லவும் ஒரு நல்ல தேரோட்டியால் முடியும். என்னை முழுமையாக உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் நிம்மதியாக நான் போரை செய்வேன் என்று அர்ஜுனன் கூற, அதன்படியே ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தனுக்கு தேரோட்டியானார். எனவே ஆயுதம் ஏந்தாமல் ஸ்ரீகிருஷ்ணர் தேரோட்ட மட்டுமே செய்யும் பொழுது பீஷ்மரின் அம்புகளால் அவரது முகத்தில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டதாம். போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொன்ன ஸ்ரீகிருஷ்ணரை ஆயுதம் ஏந்த வைப்பேன் என்று சபதம் செய்த பீஷ்மர் வேண்டுமென்றே ஸ்ரீ கிருஷ்ணரை போர்க்களத்தில் தாக்கினார். அவ்வாறு அவரது முகத்தில் போர்க்களத்தில் முகம் முழுவதும் காயம்பட்ட வடுக்களோடு இங்கே திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் காட்சியளிக்கிறார். இக்கோயிலில் மட்டும்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மீசையுடனும் தனது முக்கிய ஆயுதமான சுதர்சன சக்கரம் இல்லாமலும் காட்சி தருகிறார். போரின் தொடக்கத்தில் இவர் எந்த ஆயுதமும் ஏந்தாமல் இருப்பதாக வாக்கு கொடுத்ததால் போரின் தொடக்கம் மற்றும் முடிவினை தெரிவிக்கும் சங்கை மட்டுமே கரத்தில் ஏந்தியுள்ளார். இங்கு உற்சவமூர்த்தி பெருமாள் தன் கதாயுதம் இல்லாமல் செங்கோலுடன் காட்சியளிக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து திருவல்லிக்கேணியை பற்றி பாடப்பட்ட ஒரு பாசுரம். வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன் கனியை நந்தனார் களிற்றை குவளையத்தார் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பில்லா மாதர்கள் வாழும் மாட மாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. 12 ஆழ்வார்களில் மூவர் பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் இக்கோவில் தெய்வங்களில் மேல் பாடல்களை பாடியுள்ளனர். இதர பல ஆச்சாரியர்களும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் பற்றி பாடல்களை இயற்றி இருக்கிறார்கள். கருவறையில் மூலவர் வேங்கட கிருஷ்ணர் மற்றும் அவர் மனைவி ருக்மணி பிராட்டி, அண்ணன் பலராமர், தம்பி சாத்தியகி, கிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னன், பேரன் அனிருத்தன் என குடும்பம் சமேதராக காட்சி தருகின்றனர். பார்த்தசாரதி இவர்களை தவிர பிற சன்னதிகளில் ஸ்ரீ வேதவல்லி தாயார், ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீராமர், ஸ்ரீகரி, வரதராஜர்,
துளசிங்க பெருமாள், நரசிம்மர், ஆண்டாள், ஆஞ்சநேயர், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் மற்றும் வேதாந்தாச்சாரியர் ஆகியோரும் காட்சி தருகின்றனர். இங்கே பார்த்தசாரதி மற்றும் நரசிம்மருக்கு தனித்தனியே கொடிமரங்கள் மற்றும் வாசல்களை கொண்டு தனித்தனி கோயில்கள் போல் திகழ்கின்றன. இங்கே கோபுரங்களும் மண்டபங்களும் சனாதன தர்மத்திற்கே உரிய நுட்பமான சிற்பக்கலையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தான் கொடுத்த வாக்குறுதி ஆயுதம் ஏந்தாமல் பார்த்தனுக்கு தேரோட்டி அவருக்கு பகவத்கீதையும் போர்க்களத்தில் போதித்து நல்வழி காட்டினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அது மட்டுமல்ல, தனது பக்தன் பீஷ்மரின் சபதத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணர் சக்கராயுதத்தை கையில் ஏந்தி பீஷ்மரை தாக்க ஓடினார். அர்ஜுனன் அவரை தடுத்து கெஞ்சி மீண்டும் தேரில் அமர வைத்தான். எனவே தனது வாக்குறுதியையும் மீறி தனது பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்ற ஓடோடி வந்தார் பரந்தாமன். எனவே இந்த பார்த்தசாரதி பெருமாளை வணங்கினால் உயரிய ஞானத்தை வழங்கி தனது பக்தனின் வேண்டுகோளை உடனே நிறைவேற்றி அருள் செய்வார். பார்த்தனுக்கு தேரோட்டிய பார்த்தசாரதி பெருமாள். பார்த்தசாரதி பெருமாளுக்கு சரணம். நன்றி.